டெல்லியினுடைய நேற்றைய முடிந்திருக்கிற தேர்தல் என்பது பாஜகவிற்கு எதிரான ஜனநாயக சக்திகளுடைய நடவடிக்கைகள் என்பது போதுமானதல்ல. அங்கே பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணியினுடைய தோல்விக்கு காரணம் இந்தியா கூட்டணி தான், வேற யாரும் இல்லை. எனவே பாஜகவை எந்த அளவிற்கு தேர்தல் அரங்கில் எதிர்கொள்ள வேண்டுமோ அதை ஒற்றுமையோடு எதிர்கொள்ளாமல் இன்றைக்கு நின்றுவிட்டு இன்றைக்கு டெல்லி இழந்திருக்கிறார்கள். மக்களுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. எப்பொழுதும் போலவே பாஜக பொய்யான வாக்குறுதியை சொல்லி மீண்டும் அவர்கள் இந்த டெல்லியினுடைய தேர்தலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். வரவிருக்கிற தேர்தல்களிலாவது பாஜகவை வீழ்த்துவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அது என்னென்னா, அது வந்து இந்த பிரச்சனையை வந்து கையாளாக, அதாவது மொத்தமும் ஃபெயிலியர். இந்த விஷயத்தில் அரசினுடைய நிர்வாகம், தமிழ்நாட்டு அரசுடைய நிர்வாகம் இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் ஃபெயிலியர். தங்களுடைய அந்த குறையை மறைப்பதற்கு அவங்க அங்கேருந்து பிரச்சனையை தொடங்குறேன். நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கணும்ல. அதாவது எங்களுக்கு வந்து ஆடு பள்ளியிடத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒன்று தேவஸ்தான தரப்பில் புகார் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது தரப்பிலிருந்து புகார் வந்ததா? ஒரு புகாரும் இல்லாமல் காலையில் 3:30 மணிக்கு அமைதியாக இருக்கிறதுல போய் நீங்கள் ஏன் வந்து அவங்கள வந்து கைது செய்யணும்? எதற்கு நீங்கள் தடுக்கணும்? அப்போ இந்த தடுத்து விட்டு இன்றைக்கு வந்து அதற்கு காரணமாக நாமளும் ஒருத்தர் மாறிட்டோம்னு சொன்ன உடனே அந்த பழியை இன்றைக்கி அதிமுகவின் மீது தூக்கி போடுறாங்க. அதே போல் வந்து அங்கே அந்த சொந்த சமூகமான முஸ்லீம் சமூகத்தின் மீது போட்டு இன்றைக்கி இந்த பிரச்சனையை வந்து இந்த அளவிற்கு கையாளாகாத நிலையில் இன்றைக்கு சிக்கலாக மாற்றியதில் மாவட்ட நிர்வாகத்துடைய பங்கு இருக்குது. அதனால தான் நான் பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏன் ஹெச்ஆர்என்சி இதில் ஒரு பகுதியாக வரணும்? ஹெச்ஆர்என்சிக்கு என்ன பிரச்சனை? ஹெச்ஆர்என்சிக்கும் அதே போல் அந்த தர்கா கமிட்டிக்கும் நீதிமன்றங்களில் சிவில் நீதிமன்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சிவில் வழிபாட்டு உரிமை பிரச்சனையை போய் சட்டம் ஒழுங்காக ஏன் நீங்கள் மாற்றணும்? அதை சிவில் நிர்வாகத்துக்கு மாற்றிருக்கலாம்ல. இதில் என்னன்னே புரியல. ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் இப்படி ஒரு மோசமாக இதில் நடந்து கொண்டது என்று தெரியல. ஆனால் திமுக அரசு சொல்கிறத பார்த்தா நாங்கள் பாஜகவை கட்டுப்படுத்துகிறோம், சங் பரிவாரில் கட்டுப்படுத்துகிறோம் சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கு பாஜகவிற்கு மத அடிப்படையிலான தீனியை மறைமுகமாக போடுகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த திமுக அரசினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை பார்க்குறோம். ஒரு காத்திரமான ஒரு முடிவை எடுத்து இதுதாங்க சட்டம் ஒழுங்கு என்று சொல்லி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற பணியில் தமிழக அரசுக்கு முக்கிய பணி இருக்குது என்று நிரூபித்திருந்தால் எச்ராஜா வந்து பேசியிருப்பாரா? இவ்வளோ பேசினதுக்கு பின்னால் நடந்திருக்குமா? நீதிமன்றத்தில் நடந்த விவாதம் உங்களுக்கெல்லாம் தெரியத்தானே செய்யும்.